பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவிலே நமது ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு, காமராஜருடைய கொள்கைகள், அவர் வாழ்ந்த எளிமை நேர்மைக்கு உதாரணம் ஐயா மேகநாதன் அவர்கள் தெளிவாக எடுத்துரைத்தார்கள். அந்த வகையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி 59 ஆண்டுகளுக்கு பின்பு தமிழகத்திலே திராவிட ஆட்சிகள் முறை மறைந்து ஒரு புதிய ஆட்சி மலர்ந்திருக்கிறது. அந்த புதிய ஆட்சியிலே காங்கிரஸ் கட்சி பங்கெடுத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இந்த பங்கெடுத்து நடந்து கொண்டிருக்கும் இந்த ஆட்சி ஒரு ஊழலுக்கும் லஞ்ச லாவணியத்திற்கும் அப்பாற்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து இந்த தமிழகத்தை வழிநடத்திய பாதையிலே இன்று ஒரு புதிய முன்னெடுப்பான ஆட்சி தற்போது தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த லாவ லஞ்சனியம் இல்லாத ஒரு ஆட்சியை மேலும் ஒரு சிறப்பாக காமராஜருடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழக காங்கிரஸ் கட்சி லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிவிர் என்ற ஒரு இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறது. அந்த வகையிலே இன்று நமது ஒட்டஞ்சத்திரம் மாநகரில் இந்த தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் இயக்கத்திற்கு ஆதரவாக இங்கே நமது காங்கிரஸ் பேர் இயக்க தலைவர்களும் பொதுமக்களும் தங்களது கைரேகையை பதித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பாடாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு தோழர்களே, காங்கிரஸ் கட்சி என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய தோற்றத்திலிருந்து இன்று வரை பெருந்தலைவர் காமராஜருடைய பங்கு அளப்பரியது. 9 ஆண்டு காலம் மட்டுமே அவர் முதலமைச்சராக இருந்து காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியை தமிழகத்திலே வழிநடத்தியிருந்தாலும் கூட எனக்கு முன்னால் உரையாற்றிய ஐயா மேகநாதன் அவர்கள் கூறியது போல் கல்வி, அதனால்தான் கல்வி கண் திறந்த காமராஜர்னு சொல்றோம். அதே போல் விவசாயம் இன்றும் உயிர்ப்புடன் இருப்பதற்கு ஐயா காமராஜர் அவர்களுடைய பணிதான் காரணம். நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஆழியாறு டேம், அங்கிருந்து ஒரு விவசாயி காமராஜருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு நீர்த்தேக்கத்தை கட்டினா ஏராளமான ஏக்கர் விவசாயம் நலம் பெறும்னு சொல்லி ஒரு லெட்டர் கடிதம் அந்த காலத்துல எல்லாம் கடிதம் எழுதுறாங்க. காமராஜர் அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு மத்தியில போய் நேரு கிட்ட போய் கேட்கிறார். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நீ கேட்கிற அளவுக்கு கட்டுறதுக்கு பணம் இல்லையப்பா, என்ன செய்யலாம்னு சொல்றாங்க. அப்ப காமராஜர் சொல்றார், என் முதுகெலும்பு என்னை கேள்வி கேட்கிறது, இந்த அணையை எப்பேற்பட்டாவது கட்டியே ஆகணும்னு சொல்றார். அப்படி உருவாக்கப்பட்டதுதான் நம்ம ஆழியார் டேம். இன்னைக்கு எத்தனாயிரம் ஏக்கர் செலுத்து அந்த பகுதியே செலுத்த விலகுது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம முன்னெடுத்திருக்கிற இந்த லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிருங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஒரு குண்டூசியோட நம்மளால தயாரிக்க முடியாத சூழ்நிலை சுதந்திரத்திற்கு பின்பு அப்பொழுது அங்கே நேரு பிரதம மந்திரி, காமராஜர் இங்கே முதல் மந்திரி. அப்ப முதல்ல தமிழகத்திலே தொழில் வளத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக ஜப்பான்ல ஒரு தொழில்துறைக்கு பல மிஷின்களுக்கு ஆர்டர் கொடுக்கிறார் காமராஜர். அந்த மிஷின் எல்லாம் கப்பல்ல வருது, எல்லாம் அந்தந்த தொழிற்சாலைகளுக்கு அந்த மிஷின்கள் எல்லாம் போகுது. அதுக்கப்புறம் ஜப்பான்ல அந்த மிஷின் கம்பெனியில இருந்து ஒரு தகவல் அனுப்புறாங்க, இந்த மாதிரி மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஈவுத்தொகை, அதாவது இப்ப உள்ள கமிஷன் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி கமிஷன் நாங்க கொடுப்போம், யாருகிட்ட கொடுக்கறதுன்னு காமராஜருக்கு தகவல் வருது. அப்ப காமராஜர் என்ன சொல்றாரு, கமிஷன்லாம் எனக்கு வேண்டாம்யா, அந்த கமிஷனுக்கு பதில் இன்னும் 2 மிஷின் ஏதாவது கொடுங்க, நாங்க ஏதாவது தொழில் தொடங்கிறோம்னாரு. அப்படி வந்ததுதான் இன்றும் நல்ல முறையாக லாப நோக்கோடு 9,000 தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் புகழூர் காகித தொழிற்சாலை அந்த இதில் வந்ததுதான். அதே மாதிரி விருதுநகர் பக்கம் ஒரு தொழிற்சாலை. ஆக ஒரு நேர்மையான லஞ்ச லாவண்யமற்ற ஒரு ஆட்சியை காமராஜர் நடத்தி காட்டினார்.
59 ஆண்டுகளுக்கு பின்பு தற்போது ஆண்டு காங்கிரசினுடைய ஆதரவோடு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கும் தாவேகாவினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களும் இந்த லஞ்ச ஊழலை குறைப்பதாக முன்னெடுத்து லஞ்சமற்ற ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த சூழ்நிலையில் இந்த லஞ்சம் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் முன்னெடுத்து கிட்டத்தட்ட இன்றைய காலை நமது திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பகுதியில் குஜிலியம்பாறை, எரியோடு, வேடசந்தூர் அந்த வழியாக இப்பொழுது தற்பொழுது ஒட்டஞ்சத்திரம் வரை இதுவரை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த இயக்கம் இதிலே பங்கெடுத்துக் கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் நீண்ட நேரமாக இங்கே காத்திருந்து சிறப்பாக நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்த ஒட்டஞ்சத்திரம் நகர வட்டார காங்கிரஸ் கமிட்டியினருக்கும் INTC இயக்கத்தை சார்ந்த மாவட்ட தலைவர் பிச்சைமுத்து அவர்களுடைய குழுவினருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு காமராஜருடைய புகழ் ஓங்குக. ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம்.